இன்றைய ஆன்மீக தகவல். நாம் நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக எத்தனையோ ஜோதிடர்களை சென்று சந்திக்கின்றோம். அவர்கள் சொல்கின்ற பரிகாரங்களை எல்லாம் செய்கின்றோம். இந்த பரிகாரங்கள் செய்யும்போது முழுமையான நம்பிக்கையோடு அதனை நாம் செய்ய வேண்டும். இப்போது நான் ஒரு சில பரிகாரங்களை, எளிய பரிகாரங்களை சொல்கின்றேன். இதனை சரிவர செய்து வாருங்கள். உங்களுக்கு இருக்கின்ற தடைகள், தாமதங்கள் எல்லாம் நீங்கிவிடும். குறிப்பாக ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு ஆரோக்கியம் நல்ல முக்கியம், மிக மிக முக்கியம் ஆரோக்கியம். மற்ற எந்த பிரச்சனைகளையும் நாம் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டால் அதை தாங்க முடியாது. எனவே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வந்த நோயையும் வரவிருக்கின்ற நோயையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பரிகாரம். அது என்னவென்றால், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு நோயை கூட விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இறை சக்திக்கு உண்டு. இறைவனை பரிபூர்ணமாக நம்பி சரணாகதி அடைய வேண்டும். சரணாகதி என்றும் சரணாகதி என்று இறைவனுடைய பாதங்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டு நாம் பரிகாரங்களை செய்யும்போது அதிலே வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு உடலிலே திடீரென கட்டிகள் தோன்றும். அது எதனால் வந்தது என்றே தெரியாமல் இருக்கும். பல மருத்துவர்களை சந்தித்தாலும் அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என சொல்வார்கள். இப்படிப்பட்ட கட்டிகளை கூட கரைக்கக்கூடிய சக்தி நம் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களிலே ஒளிந்திருக்கின்றது. அது என்னவென்றால், உப்பு மிளகு இரண்டையும் கையிலே வைத்துக்கொண்டு தலையை சுற்றி திருஷ்டி கழிப்பது உண்டு. இதனால் உடலிலே இருக்கக்கூடிய கட்டிகள் நிச்சயமாக கரைந்து போகும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வந்துள்ளது. அதுபோல இந்த பரிகாரம் மிக மிக எளிதானது. நோய்வாய்ப்பட்ட நபரை அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு அழைத்து சென்று இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு உப்பையும் மிளகையும் சேர்த்து ஆலயத்திலே அவர்களுக்கு சுற்றி போட வேண்டும். போட்டால் விரைவிலே இந்த நோயாகப்பட்டது குணமாகும். எடுத்துக்கொள்கின்ற மருந்துகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதேபோல் நம்முடைய கையிலே சிறிதளவு துவரம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் புளி ஆகிய இந்த 3 பொருட்களையும் வைத்துக்கொண்டு இறுகமாக மூடிக்கொண்டு பிரச்சனைக்குரிய நபருடைய தலையை 3 முறை சுற்றி திருஷ்டி கழிக்க வேண்டும். பிறகு வலமிருந்து இடம், இடமிருந்து வலம் என 3 முறையாக சுற்றி, தலையை சுற்றி 3 முறை என 9 முறை சுற்றி அந்த கையிலே வைத்திருந்த பொருட்களை அருகிலே இருக்கின்ற நீரிலேயோ நெருப்பிலேயோ போட்டு கரைத்து விட வேண்டும். இதனால் உடலிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் யாவும் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதேபோல் துவரம்பருப்பு, புளி மற்றும் மிளகாய் இந்த பொருட்களை அவை எப்படி எரிந்து பொசுங்கி போகின்றதோ அதுபோல நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய கட்டிகள், நோய்கள், இனம் புரியாத வியாதிகள் போன்றவை அந்த அந்த வஸ்துக்கள் எப்படி கரைந்து போனதோ அதுபோல நம்முடைய உடலிலே இருக்கின்ற நோய்களும் மாயமாக மறைந்து போகும் என்பது ஐதீகம். இதனை பெரும்பாலும் வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள் செய்ய வேண்டும். பெரியவர்கள் எப்படி நினைப்பார்கள்? நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், நோய்வாய்ப்படாமல் இருக்க வேண்டும், சகல சௌபாகியங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா? ஆகவே வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்களை வைத்து இந்த திருஷ்டி சுற்றி போடுதலை செய்தால் இந்த உடல் ஆரோக்கியம் என்பது சீர்படும். குறிப்பாக குழந்தைகளுக்கு வாராவாரம் இதனை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக வளர்வார்கள். கண்ணேறு படக்கூடாது, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் முன்னோர். ஆகவே இந்த கண்ணடியிலிருந்து நம்மை காற்றுக்கொள்வதற்கு இந்த பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் விரைவாக செய்துவிடலாம். அதிக செலவில்லாத இந்த பரிகாரங்களை செய்து நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.